அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க வீடியோ பார்க்கலாம். நீங்க வந்து மீன் தான் பிடிக்க போறோம். பாருங்க இது ஐல மீன். இது வந்து காரல் மீன் சொல்றாங்க. குடிப்பு காரல்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் பெரிய சைஸ். பாருங்க இது ஒரு மீன், இது ஒரு மீன். மத்தி மீன் நம்ம ஏற்கனவே மத்தி மீன் குழம்பு வந்து வறுத்த அரைச்ச மத்தி மீன் குழம்பு நம்ம சேனல்ல இருக்கு. எப்பவும் ஃபேஸ் குக்கிங்ல இருக்கு. நம்ம சேனல்ல இருக்கு பாருங்க. நீங்க போட்டுக்கோம். இது வந்து இப்போ இத வந்து நம்ம பொரிக்க போறோம். இது எல்லாத்தையும் வந்து பொரிக்க போறோம். வாங்க இது என்ன தேவைன்னு பார்க்கலாம். லெமன் புரிஞ்சுக்கலாம். ஒரு அரை லெமன் புரிஞ்சுக்கலாம். இது வந்து பொரிச்சிட்டு லெமன் போட்டு சாப்பிடுவாங்க. நீங்க நம்ம மசாலா ஒரு நம்ம வந்து லெமன் போட போறோம். பாருங்க இந்த வாழையில வச்சு நம்ம பெரட்டி ஒரு மணி நேரம் ஊற வச்சோம்னா நல்லா வாசமா நல்லா இருக்கும். இது வந்து மஞ்சள் அரை ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் ஒரு ஸ்பூன், தேவையான உப்பு, இதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். இது வந்து சிக்கன் 65 மசாலா, இதுலேயும் சுக்கு பூண்டு, இதுலேயும் வந்து நிறைய மசாலா ஐட்டம் இருக்கும். நம்ம 65 காண்டி ரெடி பண்ணது. இதுவும் நம்ம சேனல் இருக்கு. எப்பவும் ஃபேஸ் குக்கிங் நம்ம சேனல் ஃபுல் வீடியோ இருக்கு. பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு மசாலா கூட விடாது. அதே நேரம் எண்ணெயும் பிடிக்காது. இது வந்து எல்லாத்தையுமே நம்ம போட்டு கட்டிக்கலாம். இறால், நிறைய சிக்கனுக்கு மீன் எல்லாமே வந்து போடலாம். கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதில் சுக்கெல்லாம் இருக்கு. அதனால நம்ம கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இதுலேயே தண்ணி இருக்கும். கொஞ்சமா தண்ணி விட்டு கரைஞ்சிக்கலாம். அதிகமாக தண்ணி விடக்கூடாது. கொஞ்சமா வந்து தண்ணி விட்டுக்கலாம். நீங்க இந்த மசாலா எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து இந்த மீனை வந்து கலக்கி எடுக்கலாம். இப்படியும் செய்யலாம். ரெண்டு விதமா இருக்குது. உங்களுக்கு எது சௌகரியமோ அப்படி செஞ்சுக்கலாம். இந்த மசாலா வந்து ஒரு எண்ணெய் கூட இந்த மாவு வந்து பிரியாது. இந்த 65 நம்ம சேனல் இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நம்ம தலைப்பொடி இந்த பவுடர் வந்து நம்ம சேர்க்கல. காஷ்மீர் சில்லி வந்து நமக்கு தேவைப்படுறப்ப தனி மிளகாய் தூள் போடலாம். ரெடி பண்ணி பார்ப்போம். பாருங்க நல்லா வந்து மசாலா போட்டு நல்லா கலக்கி வச்சு எல்லாத்தையும் இந்த மசாலா எப்படி போட்டு இந்த மசாலா ஒன்றா கலக்கிட்டு அப்புறம் மீன் போட்டு கலக்கலாம். பாருங்க இது நல்லா ஒரு அரை மணி நேரம் வச்சு ஊறினா தான் பிடிக்கும். வாங்க இது வந்து மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சு பார்க்கலாம். பாருங்க நம்ம எடுத்து மசாலா போட்டு மீன் நல்லா ஊறிச்சு பண்ணலாம். நல்லா அரை மணி நேரம் ஊறிச்சு. நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுரும். என்ன காயிட்டு பார்க்கலாம். என்ன காய்ச்சி நம்ம சேர்த்து பார்க்கலாம். பாருங்க இந்த மீன் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோம். நீங்கள் தோசை போட்டிங்கன்னா நல்லா வரும். நம்ம கடாயில் பச்சை நல்லா இருக்குது. இது வந்து ஐல மீன் டைம் வேறு ஆச்சா பண்ணி சிக்கன் எடுக்கணும். கரண்டி போட்டு வச்சு விட்டேன். ரொம்ப சூடாக இருக்குது. நீங்கள் நல்லா ட்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கும். வீட்டில் கரம் மசாலா எதுவுமே இல்லை. வீட்டில் அரைச்ச மசாலா தான் நல்லா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சிம்பிளாகவும் இருக்கும். இந்த மாதிரி மசாலா அரைச்சி வச்சிட்டிங்கன்னா டக்குனு எடுத்து போட்டு கான்ஃபார்மாக போட்டு நீங்கள் போட்டுக்கலாம். வாங்க சூப்பராக இருக்கும். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.